வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், டாடா ஐபிஎல் குவாலிஃபயர் 2ஓட ப்ரிடிக்ஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த 2 மேட்ச் தான். ஸோ இந்த மேட்ச்சில் யார் வின் பண்ணுறாங்களோ அந்த டீம் ஸ்ட்ரைட்டாக ஃபைனலுக்கு போயிடுவாங்க. ஸோ இந்த சீசன் எடுத்துக்கிட்டிங்கனாலே கொஞ்சம் ஒரு போராக தான் இருந்திருக்கு. ஸோ பெருசாக ஒன்றும் சிறப்பாக சொல்லிக்கிற மாதிரி இல்லை. ஸோ ரொம்பவே ஆர்சிபி டீம் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஸோ பர்டிகுலராக நான் ரொம்ப எதிர்பார்த்தேன். ஸோ எனக்கு எப்போவுமே பார்த்தீங்கன்னா இந்த ஃபேண்டசியில் எப்பவுமே ரிஸ்க் எடுக்கிறது, ஸோ ப்ளே பண்ணாத பிளேயர் மேலே ரிஸ்க் எடுக்கிறது, ஸோ அந்த மாதிரி கண்டினியூவாக லூஸ் பண்ணுறாங்க ஒரு டீம் அப்படிங்கும்போது அந்த டீம் வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நான் அசஸ் பண்ணேன். ஸோ அதே மாதிரி அந்த டீமோட 11 கரெக்ட் பண்ணி பக்காவாக கொண்டு வந்தாங்க. ஸோ வேறு எந்த டீமாக இருந்தாலும் இந்த அளவுக்கு ஒரு கண்டினியூவாக லாஸுக்கு அப்புறம் கம்பேக் கொடுத்து ஒரு பிளே ஆஃப் வரையும் வருவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. பட் என்ன இருந்தாலும் அதை தாண்டி ராஜஸ்தான் ராயல் ஃபஸ்ட் கிளாஸாக பேட்டிங் பண்ணாங்க, ஃபீல்டிங்கும் நல்லா பண்ணி மேட்ச் வின் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் எந்த டீம் வின் பண்ணுதோ அவங்க தான் ஃபைனலுக்கு போவாங்க. ஸோ லூஸ் பண்ணுற டீம் வெளியே தான் போய் ஆகணும். ஸோ மேட்சை பொறுத்த வரைக்கும் எப்போவே பார்த்தீங்கன்னா இந்த பிளே ஆஃப் கொஞ்சம் ஃபயராக போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்சை பொறுத்த வரைக்கும் டபுள் ஃபயராக போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ என்னென்னு கேட்டிங்கன்னா வெனியூ சென்னையில் ப்ளே பண்ணுறாங்க. ஸோ ரெண்டு டீமுக்கும் பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒரு டிஃப்ரெண்டான பிச்சு தான். ஸோ இதுவரையுமே இந்த பிச்சில் பார்த்தீங்கன்னா ஸ்பின்னுக்கு தான் ஃபேவராக இருந்திருக்கு இந்த சீசனுக்கு முன்னாடி. ஸோ இந்த சீசனில் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டு தான் கொஞ்சம் ஃபேவராக இருந்துகிட்ருக்கு. ஒருவேளை இந்த பர்டிகுலர் பிச்சு அந்த மாதிரி ஸ்பின்னுக்கு ஃபேவராக போச்சுன்னா இன்னும் ரொம்ப காம்ப்ளிகேட்டாக போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ பெருசாக ஒன்றும் ஸ்கோர் எக்ஸ்பெக்டேஷன்லாம் எதிர்பார்க்க முடியாது. மேட்ச் ரொம்பவே டபுள் ரிஸ்க்காக போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. ஸோ மேட்ச் பார்த்தீங்கன்னா 24th May 7:30 PM ப்ளே பண்ண போகிறாங்க சென்னை சிதம்பரம் ஸ்டேடியமில். ஸோ ட்ரீம் லெவலில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பேட்டிங் விக்கெட் தான் கொடுத்துருக்காங்க. ஃபாஸ்ட்டுக்கு ஃபேவராக போயிருக்காங்க. ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 172 கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இந்த வெனியில் ஒரு 83 மேட்ச் ப்ளே பண்ணதில் பேட்டிங் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 48 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. பேட்டிங் செகண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா 35 மேட்ச் தான் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ மேபி இந்த செனாரியோ பார்க்கும்போது பேட்டிங் ஃபஸ்ட் எடுக்கிற டீமுக்கும் சாதகமாக போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. மேபி செகண்ட் இன்னிங்ஸ் டியூ வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாகவே இருக்குது. மேபி ஃபஸ்ட் இன்னிங்ஸ் கூட வரலாம். பட் என்னங்கிறத ஆன் டைமில் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி மேக் பண்ணுங்கள். ஸ்லைட்லி ஸ்பின்னுக்கு ஃபேவராக போகிறதுக்கான சான்சஸும் இருக்குது. ஸோ பிச்சுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயமா இருக்கும் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். கேர்ஃபுல்லாக பாருங்கள். ஸோ ரெண்டு டீமோட ஹெட் விக்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா 19 மேட்ச் ப்ளே பண்ணதில் எஸ்ஆர்ஹெச் 10 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. ஆர்ஆரை பொறுத்த வரைக்கும் 9 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பர்டிகுலராக அந்த வெனியில் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக அந்த ஐபிஎல் ப்ளே பண்ணதில் சிஎஸ்கே பார்த்தீங்கன்னா ஒரு 134க்கு ஃப்ளாப் ஆகியிருக்காங்க சன்ரைஸ் ஹைதராபாத். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே கூடவே ராஜஸ்தான் ராயல் சேம் ஸ்கோர். ஸோ ரெண்டு டீமே இந்த வெனியில் பார்த்தீங்கன்னா 150 கூட ஸ்கோர் பண்ணலை. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த பர்டிகுலர் மேட்ச் ரெண்டு டீமுக்குமே ஒரு காம்ப்ளிகேட்டாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ எஸ்ஆர்ஹெச்சை பொறுத்த வரைக்கும் நல்ல ஹிட்டர்ஸ் இருக்காங்க. அந்த மாதிரி அக்ரெசிவ் மோடுக்கு போனாங்கன்னா கண்டிப்பாக ஃப்ளாப் ஆக சான்சஸ் இருக்குது. எந்த டீம் ஸ்ட்ரைக்கர் ரொட்டேட் பண்ணி ப்ளே பண்ணுறாங்களோ அவங்களுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ ராஜஸ்தானை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அக்ரெசிவ் மோடுக்கு கம்மியாக தான் போவாங்க. ஸ்லைட்லி ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணி லூஸ் பால் கிடைக்கும் போது அடிக்கக்கூடிய பிளேயர் தான். பட் எதுவாக இருந்தாலும் பவுண்டரி டைமென்ஷன் ஒரு எண்டில் கொஞ்சம் லென்த்தாக இருக்க சான்சஸ் இருக்குது. ஸோ அதையும் பார்த்துங்க ஆன் டைமில். ரொம்ப முக்கியமாக உங்களுக்கு கம்ஃபர்ட்டாக செட் ஆகும். ஸோ விக்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஃபாஸ்ட்டு தான் அதிகமாக எடுத்திருக்காங்க. விக்கெட்டில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு 12 விக்கெட் எடுத்திருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு டீம் ப்ளே பண்ணதில் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல 3 விக்கெட் ஸ்பின்னர் மட்டும் தான் எடுத்திருக்காங்க. ஸோ ராஜஸ்தான் டீம் தான் எடுத்திருக்காங்க. ஸோ சென்னையை பொறுத்த வரைக்கும் 5 விக்கெட் ஃபாஸ்ட் எடுத்திருக்காங்க. ஸோ இதான் நடந்திருக்கு லாஸ்ட்டாக ப்ளே பண்ண மேட்சஸோட அப்டேட்டு. ஸோ ரெண்டு டீம்லேயும் முக்கியமான பிளேயர்ஸ்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல சஞ்சு சாம்சன் ஒரு ஹையஸ்ட் ரன் கெட்டர் தான் இருந்திருக்காரு. நல்ல ஒரு ஃபஸ்ட் கிளாஸாக. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யுவேந்திர சகால் ஒரு 11 விக்கெட் எடுத்திருக்காரு. பர்டிகுலராக அந்த வெனியூவில் அந்த மல்டிபிள் விக்கெட் எடுக்க பாசிபிலிட்டிஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹையஸ்ட்டும் வச்சிருக்காரு சஞ்சு சாம்சன். யுவேந்திர சகால் பர்டிகுலராக ஒரு 4 வச்சிருக்காரு. ஸோ ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா அபிஷேக் சர்மா அந்த இடத்துல ஒரு 97 ரன் ஸ்கோர் வச்சிருக்காரு. புவனேஸ்வர் குமார் 15 விக்கெட் எடுத்திருக்காரு. நிதிஷ்குமார் ஒரு 76. இந்த இடத்துல இந்த டீம்லேயும் பார்த்தீங்கன்னா புவனேஸ்வர் குமார் ஒரு 4 வச்சிருக்காரு. மேபி பிச்சு கொஞ்சம் ட்ரை பிச்சாக இருக்குது. ஃபாஸ்ட்டுக்கு ஃபேவராக போச்சுன்னா நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் இயர்லியாகவே சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ 11 பார்த்தீங்கன்னா பெருசாக சேஞ்சஸ் இருக்காது. மேபி ஸ்லைட்லி ஏதாவது பவுலர்ஸ் மட்டும் மாற்றுறதுக்கான சான்சஸ் இருக்குது ரெண்டு டீம்லையுமே. ஸோ எஸ்ஆர்ஹெச்சை பொறுத்த வரைக்கும் சேம் 11 தான் வருவாங்க. ஒருவேளை ஏதாவது சேஞ்சஸ்னால் உங்களுக்கு ஆன் டைமில் அப்டேட் கொடுக்குறேன். ஸோ டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா 2 பிளேயர்ஸ் தான் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ இந்த 2 பிளேயர்ஸ் இனிஷியலாக ஒரு டேக் ஆன் பண்ணால் மட்டும்தான் எஸ்ஆர்ஹெச்சுக்கு ஃபேவராக மேட்ச் போகும். ஸோ பவுலிங் பார்த்தீங்கன்னா ஒன்றும் சிறப்பாக கிடையாது அந்த டீமில். ஸோ பேட்டிங்கை வச்சு தான் இருக்காங்க. ஸோ அந்த டீமும் ஃபஸ்ட்டு டாஸ் வின் பண்ணாங்கன்னா பேட்டிங் சூஸ் பண்ண தான் பார்ப்பாங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா. ஸோ 2 பிளேயருமே பர்டிகுலராக 2 டீமே எடுத்துங்க. ஸோ இந்த பக்கம் எஸ்ஆர்ஹெச் டீமாக இருக்கட்டும், அந்த பக்கம் ராஜஸ்தான் ராயல் டீமாக இருக்கட்டும், எந்த டீமாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணாங்கன்னா இயர்லியாகவே பவர் பிளேயில் ஃப்ளாப் ஆக சான்சஸ் இருக்குது இந்த வெனியூவில். ஸோ இந்த வெனியூ கொஞ்சம் ட்ரிக்கியாக கொஞ்சம் இனிஷியலாக விக்கெட் கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த பேட்டர்னில் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணாங்கன்னா அந்த இடத்துல டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா. ஸோ எனிஒன் ஃப்ளாப் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ இருந்தாலும் கேர்ஃபுல்லாக மேக் பண்ணுங்கள். சேஃபாக போகிறவங்க ஒரு டீமில் பிக் பண்ணுங்கள். ரிஸ்க் எடுக்கிறவங்க ஸ்லைட்லி 1 or 2 பிளேயர்ஸை கட் பண்ணிட்டு போகிறது பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். ஸோ ஹெட்விக்கெட்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல பாருங்கள் ஒரு 58 வச்சிருக்காரு டிராவிஸ் ஹெட். வெனியூவில் பார்த்தீங்கன்னா ஒரு 13 ரன் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு டிராவிஸ் ஹெட். ஸோ பேட்டில்னு பார்த்தா ஆவேஷ் கான். ஸோ லாஸ்ட் மேட்ச்சில் ஒரு 3 விக்கெட் ஃபயராக எடுத்திருந்தாரு. ஸோ அதே பேட்டர்னில் இனிஷியலாக
அட்டாக் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ அபிஷேக் சர்மா எடுத்துக்கிட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் செகண்ட் பேட்டிங்னா சேஃபாக நீங்கள் எடுத்துக்கலாம், கிளிக் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ வெனியூவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹெட்விகெட்ஸ் பார்த்தீங்கன்னா 6 மேட்ச்சில் 24 வச்சிருக்காரு. பர்டிகுலராக வெனியூவில் பார்த்தீங்கன்னா 5 மேட்ச்சில் 14 ரன் தான் வச்சிருக்காரு. ஸோ பேட்டில்னு பார்த்தா இந்த இடத்துல பாருங்கள் எக்கச்சக்கமாக ட்ரெண்ட் போல்ட் இனிஷியலாக கண்டிப்பாக அவருக்கு ஒரு விக்கெட் உண்டு. ஸோ அது மேபி டிராவிஸ் ஹெட்டாக இருக்கலாம், அபிஷேக் சர்மாவாக இருக்கலாம். ஸோ அபிஷேக் சர்மா டேக் ஆன் பண்ணார்னா மேபி இன்சைட் வச்சு டாப் எஜ் வாங்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. ஒருவேளை மிஸ் ஆகிட்டா நெக்ஸ்ட்டு ஆவேஸ்க்கான இடத்துல பாருங்கள் 2 தடவை அவுட் எடுத்திருக்காரு. ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா த்ரெட்டு தான். ஸோ எஸ்ஆர்ஹெச் பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஓப்பனர்ஸ் வந்து பவர் பிளேயில் கண்டிப்பாக டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா 2 பிளேயருமே என்னோட ப்ரெடிக்ஷன் வந்து ஸ்ட்ரகிள் ஆக பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல அபிஷேக் சர்மா மட்டும் செகண்ட் பேட்டிங்னா உங்களுக்கு சஜஷனில் கொடுத்துருக்கேன், எடுத்துங்க, நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ டிராவிஸ் ஹெட் வந்து ஸ்ட்ரைட்டாகவே சேஃபாக போகிறவங்க ட்ரை பண்ணுங்கள். பட் ஹைலி ரிஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல டபுள் ரிஸ்க்காக கொடுக்குறேன். ஸோ ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறாங்கன்னா கேப்டன் வந்து ஒரு டீமில் கொடுத்து ட்ரை பண்ணுங்கள், அது டபுள் ரிஸ்க் தான். பட் இன்கேஸ் பவர் பிளே தாண்டிட்டாருன்னா டிராவிஸ் ஹெட் வந்து வேறு லெவலில் ஒரு பெரிய இன்னிங்ஸ் ஆடவும் சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ 2 டைப்பில் 3 டைப்பில் நீங்கள் டிராவிஸ் ஹெட்டை யூஸ் பண்ணி டீம் மேக் பண்ணால் மட்டும்தான் ஏதாவது ஒரு டீம் வந்து உங்களுக்கு ஃபேண்டஸியில் கிளிக் ஆகுங்கிறதுனால ஸ்ட்ரைட்டாகவே ஃபஸ்ட்டு டீமில் வந்து ட்ராப் பண்ணுங்கள், செகண்ட் டீமில் வந்து பிளேயர்ஸாக சூஸ் பண்ணுங்கள், தேர்ட் டீமில் டபுள் ரிஸ்க்கு கேப்டன் ட்ரை பண்ணுங்கள். ஸோ 3 பேட்டர்னில் போட்டால் மட்டும்தான் உங்களுக்கு ஃபேண்டஸி வந்து கிளிக் ஆகும். அப்படிங்கிறது தான் டிராவிஸ் ஹெட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங்கான என்னோட ப்ரெடிக்ஷன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ட்ரிபாத்தி சேஃபாக எடுத்துக்கலாம். ஸோ லாஸ்ட் மேட்ச் நல்ல ஒரு பேட்டிங் தான் ப்ளே பண்ணார். பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக அந்த இன்னிங்ஸை வந்து பெரிய இன்னிங்ஸாக மாற்ற முடியல அவரால். ஸோ ஹெட்விகெட்ஸை பொறுத்தவரை 23 வச்சிருக்காரு, வெனியூவில் பார்த்தீங்கன்னா ஒரு 28 வச்சிருக்காரு. ஸோ த்ரெட்டுன்னு பார்த்தா யுவேந்திர சகால்ட்டு 2 முறை அவுட் ஆயிருக்காரு, போல்ட்டு கிட்ட ஒரு 2 முறை அவுட் ஆயிருக்காரு. ஸோ இந்த இடத்துல சேஃபாக நீங்கள் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் செகண்ட் இன்னிங்ஸ் எதுவாக இருந்தாலும் ட்ரிபாத்தி வந்து ஷோராக நீங்கள் எடுத்துக்கலாம், நல்ல பிக்காக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹென்ரி கிளாசன். ஸோ ப்ளே பண்ணதில் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நல்லா ஸ்டார்டிங்கில் அடித்த ஸ்கோர் எல்லாமே நல்ல ஒரு ஹை ஸ்கோரை தான் ப்ளே பண்ணாங்க ஹென்ரி கிளாசனை பொறுத்த வரைக்கும். ஸோ ரீசெண்டாக மேட்சஸில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அந்த 30+ தான் அவரை பொறுத்த வரைக்கும் ஸ்கோர் வந்துகிட்டு இருக்குது. ஸோ ஹெட்விகெட்ஸை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் ப்ளே பண்ண 3 மேட்ச்சில் 37 ரன் தான் ஆவரேஜ். ஸோ பர்டிகுலராக டோட்டலாக 74 தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. இந்த வெனியில் பார்த்தீங்கன்னா 2 மேட்சுமே ஆல்மோஸ்ட் ஃப்ளாப் தான் இருக்காரு. ஒருவேளை ஒருவேளை வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணாக்கா நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ என்னோட சஜஷன் பார்த்தா இந்த இடத்துல பாருங்கள் ஃபஸ்ட் பேட்டிங் மட்டும்தான் ஹென்ரி கிளாசனை கொடுத்துருக்கேன். ஸ்ட்ரைட்டாகவே த்ரெட்டுன்னு பார்த்தா ஆவேஸ் கான்ட் இருக்குது. ஒருவேளை அந்த டைமில் வந்து ஸ்பின்னர்ஸ் வந்து பவுல் பண்ணாலும் ஃப்ளாப் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாகவே இருக்குது. ஒரு பர்டிகுலராக ஒரு சைடு வந்து பார்த்திங்கன்னா டைமென்ஷன் வந்து கொஞ்சம் லென்த்தாக போகும். மேபி அந்த மாதிரியான இடத்துல ஃபீல் செட் பண்ணி விக்கெட் எடுக்க சான்சஸ் இருக்குது ஹென்ரி கிளாசன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நிதிஷ் ரெட்டி. ஸோ டாப்பில் பார்த்தீங்கன்னா இனிஷியலாக ஃபஸ்ட் பேட்டிங்கில் சகலாக வராங்கன்னா கண்டிப்பாக மேட்சை வந்து இவர் தான் டேக் ஆன் பண்ணிட்டு போவார். ஸோ அப்படி பார்க்கல வந்து நம்பர் 3 தான் வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஷோராக நீங்கள் இந்த இடத்துல ரெட்டியை வந்து எடுத்துக்கலாம், நல்ல பிக்காக இருக்கும். ஹெட்விகெட்ஸில் ஒரு 76 ரன் ஸ்கோர் வச்சிருக்காரு. பட் வெனியூவில் பார்த்தீங்கன்னா ஃப்ளாப் ஆனாலும் இயர்லியாகவே அந்த பவர் பிளேயில் விக்கெட் விழுந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஸ்ட்ரைக்கை ரொட்டேட் பண்ணி ஆஃப்டர் பவர் பிளே மேட்ச் எடுத்துகிட்டு போக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி போகும்போது மினிமம் 30+ கிளிக் ஆகிடுச்சுன்னா 50 மாற்றுறதுக்கான சான்சஸ் இருக்குது. சேஃபாக நீங்கள் நிதிஷ்குமார் ரெட்டியை ட்ரை பண்ணலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா சஃபாஸ் அகமது சேஃபான பிக்குன்னு சொல்லலாம். ஃபஸ்ட் பேட்டிங் செகண்ட் பேட்டிங் எதுவாக இருந்தாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம், நல்ல பிக்காக இருக்கும். கண்டிப்பாக வந்து லாஸ்ட் மேட்ச்சில் வந்து ஒரு 3 ஓவர் கொடுத்துருந்தாங்க. மேபி அதே மாதிரி 3 ஓவர் கொடுக்க சான்சஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு போல் பண்ணுறாங்கன்னா பிச்சு கொஞ்சம் ஸ்லைட்லி ஒரு ஃபேவராக இருக்கும்போது கண்டிப்பாக அந்த மல்டிபிள் விக்கெட் கிடைக்க சான்சஸ் இருக்குது. டாப் ஆர்டரும் ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக மினிமம் 20 ரன் ஸ்கோர் பண்ணால் கூட அட்லீஸ்ட்டு கேம் வந்து லோ ஸ்கோராக போச்சுன்னா விசியாக வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ ரொம்பவே ரிஸ்க் எடுக்கிறவங்க அந்த இடத்துல சஃபாஸ் அகமதுக்கு ஒரு கேப்டன் விசி கொடுத்து கூட ட்ரை பண்ணுங்கள். மேபி ஆவரேஜ் ஸ்கோராக போகுது, இனிஷியலாக நான் சொன்ன மாதிரி பவர் பிளேயில் வந்து ஒரு 2 விக்கெட் விட்டுறாங்கன்னா கண்டிப்பாக அது நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஒருவேளை ஃபஸ்ட்டு போல் பண்ணுறாங்க, ஆப்போசிட் டீம் ஸ்ட்ரகிள் ஆகிட்டாங்க, அதே மாதிரி ஜஸ்வால் டிகே காட்மோர் ஸ்ட்ரகிள் ஆகிட்டாங்க அப்படின்னா அந்த மாதிரி நடக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த ஆங்கிளில் தான் உங்களுக்கு ப்ரெடிக்ஷன் பர்டிகுலராக கொடுக்குறேன். ஸோ வெனியூவில் பார்த்தீங்கன்னா பேட்டிங்னு பெருசாக இல்லை. ஸோ விக்கெட்னு பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு போரான நம்பர்ஸ் தான் வச்சிருக்காரு. ஸோ டாப் ஆர்டர் ஸ்ட்ரகிள் ஆனால் கண்டிப்பாக கேம் எடுத்துகிட்டு போக சான்சஸ் இருக்குது. பெருசாக ஷாட்டுக்கு போக மாட்டார், ஸ்ட்ரைக்கை ரொட்டேட் பண்ணி ப்ளே பண்ணும்போது கிளிக் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாகவே இருக்குது. நெக்ஸ்ட் அப்துல் சமத். ஸோ அதே மாதிரி தான் ரொட்டேட்டிங் பிளேயராக அந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் சேஃபாக போகிற டீமில் ட்ரா பண்ணிக்கலாம். ரிஸ்க்காக கொஞ்சம் டாப் ஆர்டர் கட் பண்ணிட்டு போகிறீங்க, ரொம்ப லெஸ் பிக் போகிறீங்க அப்படின்னா ஒரு பேட்டராக கன்சிடர் பண்ணிங்க, நல்ல பிக்காக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டீமோட கேப்டன் ஒரு கீ பிளேயர்னு சொல்லலாம். கண்டிப்பாக அந்த மேட்ச்சில் வந்து இவரோட கேம் தான் 100% எஃபோர்ட் போகிற சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. கண்டிப்பாக ஒரு ஃபயராக தான் இருப்பார். பேட்டிங் ஒரு வேளை வந்து இந்த மேட்ச்சில் வந்து டிசைடிங் கேமில் இயர்லியாக பேட்டிங் வர சான்சஸ் இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு கேம் பிளானே இயர்லியாக வரும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அப்படி இல்லைன்னா ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணுறாங்க, டாப் ஆர்டர்ஸ் இயர்லியாக ஸ்ட்ரகிள் ஆச்சுன்னா பேட்டிங் வந்துட்டாருன்னா கண்டிப்பாக ஒரு ஃபயர் பேட்டிங் வரதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. பவுலிங்கும் பார்த்தீங்கன்னா இயர்லியாகவே அந்த 4 ஓவர் இவரோட ஸ்பெல்லை கம்ப்ளீட் பண்ணவும் சான்சஸ் இருக்குது. ஸோ ஹெட்விகெட்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 8 விக்கெட் வச்சிருக்காரு, வெனியில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 ரன் வச்சிருக்காரு. ஷூராக நீங்கள் இந்த இடத்துல பேட் கமின்ஸை வந்து ஃபஸ்ட் பேட்டிங் செகண்ட் பேட்டிங் எதுவாக இருந்தாலும் ஒரு கேப்டன் விசி கொடுத்து ட்ரை பண்ணலாம், நல்ல பிக்காக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா புவனேஸ்வர் குமார்.
இனிஷியலாகவே ஒரு ஸ்விங் கிடச்சிது அப்படின்னா கண்டிப்பாக அவருக்கு வந்து ஒரு விக்கெட் கிடைக்கும். ஸோ ஒரு விக்கெட் கிடச்சி டோட்டலாக வந்து ஃபேண்டசி விட்டு வெளியில் போக சான்சஸ் இருக்குது. ஸோ மேபி ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாங்க அப்படின்னா ரொம்பவே ரிஸ்க்காக எடுக்கிறவங்க மல்டிப்ளாக போகிறவங்க மட்டும் ஒரு டீமில் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா அந்த டீமோட ஒரு 4 ஃபார்ம் வச்சிருக்காரு. ஒரு வேளை நம்ம எல்லாருமே பார்த்தீங்கன்னா நடராஜன், பேட் கமின்ஸ் இந்த பேட்டர்ன் தான் போகும். இதை தாண்டி இந்த 2 பவுலர்ஸும் பார்த்து ப்ளே பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த பவுலர் புவனேஸ்வர் குமார்ட்ட ஸ்ட்ரகிள் ஆக சான்சஸ் இருக்குது. பர்டிகுலராக ஃபஸ்ட்டு பவுல் பண்ணும்போது கொஞ்சம் ஃபயராக தான் இருப்பார் இவரை பொறுத்த வரைக்கும். இனிஷியலாகவே பவுலிங் போட பாசிபிலிட்டிஸ் அதிகமாகவே இருக்குது. சேஃபாக அந்த மாதிரி மட்டும் ட்ரை பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வைசாக் விஜயகாந்த். ஸோ நல்ல பிளேயரு, பெருசாக ஒன்றும் இந்த சீசனில் இவருக்கு கிடச்ச 3 மேட்ச்லையும் பெருசாக ஒன்றும் பர்ஃபார்மன்ஸ் இல்லை. ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் மேபி ஸ்லைட்லி பிச்சு வந்து கொஞ்சம் ஸ்பின்னுக்கு ஃபேவராக தான் போகுது, ஆன் டைமில் கொடுக்குறாங்க. அதை தாண்டி வந்து ஒன் சைடாக போகும், எஸ்ஆர்ஹெச் தான் வின் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால் மட்டும் ஒரு டீம் எடுத்துங்க. ஆனால் ஒன் சைட் டீமில் மட்டும் தான் ட்ரை பண்ண முடியும். சேஃபாக போகிற டீமில் ட்ராப் பண்ணிட்டு போகிறது பெட்டரான ஆப்ஷன். ஸோ அந்த நடராஜன் அதே மாதிரி ஃபஸ்ட்டு பவுலிங் நான் மட்டும் எடுத்துங்க. மேபி வந்து மேட்ச் க்ளோஸாக போகுதுன்னா கொஞ்சம் ஸ்லோவாக தான் கொண்டு போவாங்க. ஸோ அந்த மாதிரி போகும்போது ஒரு விக்கெட் எடுத்து ஃபேண்டசியில் வராமல் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் சேஃபாக போகிற டீமில் ட்ரை பண்ணுங்கள். கொஞ்சம் ரிஸ்க்காக போகிற டீமில் அதுக்கு பதிலாக ஆல்ரவுண்டர் செக்ஷனில் போகிறது பெட்டரான ஆப்ஷன் ஆகும். ஸோ இந்த டீமோட சேஃபான பிக்குன்னு பார்த்தீங்கன்னா என்னோட பிக் வந்து பேட்டிங் செக்ஷனை பொறுத்த வரைக்கும் இந்த 2 பிளேயருமே நான் சொன்ன ப்ரெடிக்ஷன் படி பிக் பண்ணுங்கள். பட்டு ட்ரிபாதி நம்பர் 1 கிளாசன் வந்து ஃபஸ்ட் பேட்டிங் எடுத்துங்க. நிதிஷ்குமார் ரெட்டி, சபாஸ் அகமது, பேட் கமின்ஸு, ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நடராஜன். ஸோ இதுதான் இந்த டீமோட ஆப்ஷன். ஒருவேளை இம்பாக்டாக உள்ள வந்து ஜெயதேவ் உனர்கட் வந்தாருன்னா கண்டிப்பாக மேலே இருக்க 11 ஏதாவது ஒரு வெளில தான் போவாங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் ட்ரை பண்ணலாம், நல்ல பிக்காக இருக்கும். ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாங்கன்னா ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக எஃபெக்டிவாக அந்த மல்டிபிள் எடுக்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது. மேபி இந்த ஓவர்சீஸ் பிளே உள்ள வராரா அப்படிங்கிறத ஆன் டைமில் பார்த்துட்டு உங்களுக்கு டெலகிராமில் அப்டேட் கொடுக்குறேன். பெருசாக நம்பர்ஸ் இல்லை அவரை பொறுத்த வரைக்கும். ஸோ விக்கெட்னு பார்த்தா அவங்களுக்கு பெருசாக கிடைக்காது. 2 டீம்லேயும் வந்து லூசிங் டீமில் அதிகமாக விக்கெட் விட சான்சஸ் இருக்குது. ஸோ வின்னிங் டீமில் மினிமம் ஒரு 5 விக்கெட் 6 விக்கெட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ ராஜஸ்தானை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி தான், சேம் பேட்டர்ன் தான், 11 தான். இன்னும் ஒரு வேளை சேஞ்சஸ்னால் அந்த டீமில் வந்து ஓவர்சீஸ் பிளேயர் ஏதாவது ஒரு பவுலர் உள்ளே கொண்டு வர சான்சஸ் இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது ஃபெராரியா உள்ளே வராரா, நாண்ட்ரு பர்கர் உள்ளே வராரா அப்படிங்கிறத ஆன் டைமில் பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பிக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டீம்லேயும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறாங்கன்னா ஜஸ்வால், டிகே காட்மோர். ஸோ 2 பிளேயருமே பர்டிகுலராக அந்த வெனியூவில் வந்து ஸ்ட்ரகிள் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ 2 டீமுக்கு இந்த வெனியூ வந்து புதுசாக இருக்கும். ஒரு வேளை பிச்சு வந்து நாளைக்கு ப்ளே பண்ணுற மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக இதுவரையும் ப்ளே பண்ணாத ஒரு பிச்சை கொடுத்துட்டாங்கன்னா அது இன்னும் காம்ப்ளிகேட்டாக போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக எக்ஸ்பர்ட் வந்து ஆன் டைமில் பிச் ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. பட் அவங்களாலே ப்ரெடிக்ட் பண்ண முடியல பர்ஃபெக்டாக என்ன பிச்சு இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ ஒரு ஓவர் நடந்தால் தான் நமக்கே தெரியும் இந்த பிச்சோட கண்டிஷன் என்னன்ட்டு. ஸோ அந்த மாதிரி டைமில் கண்டிப்பாக வந்து ஃப்ளாப் ஆக சான்சஸ் இருக்குது. இந்த இடத்துல ஜஸ்வால், டிகே காட்மோர். ஸோ அதே பேட்டர்ன் தான். அந்த டீமில் 2 பிளேயர், இந்த டீமில் 2 பிளேயர் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி பிக் பண்ணுங்கள். ரிஸ்க் எடுக்கிறவங்க ட்ரை பண்ணுங்கள், அது உங்களோட ஆப்ஷன். பட் ஜஸ்வாலை பொறுத்தவரை ஹெட் விக்கெட்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 37 வச்சிருக்காரு. வெனியூவில் பார்த்தீங்கன்னா சேம் தான், பெருசாக நம்பர்ஸே இல்லை இந்த இடத்துல. இவருக்கும் நம்பர்ஸ் இல்லை, இவரும் பார்த்தீங்கன்னா பெருசாக ப்ளே பண்ணல. இப்போ தான் எடுத்திருக்காங்க, ஒரு 3 மேட்ச் தான் ப்ளே பண்ணிகிட்ருக்காரு. ஸோ ஜஸ்வாலை பொறுத்த வரைக்கும் சேம் பேட்டர்ன் தான் இருக்கார். ஸோ கண்டிப்பாக வந்து சேஃபாக போகிறவங்க இந்த இடத்துல வந்து ட்ராப் பண்ணிட்டு போகிறது பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். பட் ரிஸ்க் எடுக்கிறவங்க செகண்ட் பேட்டிங் மட்டும் ட்ரை பண்ணுங்கள். ஸோ என்னோட ப்ரெடிக்ஷன் பார்த்தீங்கன்னா ஜஸ்வாலை பொறுத்த வரைக்கும் செகண்ட் பேட்டிங்கில் ஷூராக நீங்கள் எடுத்துக்கலாம், நல்ல பிக்காக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிகே காட்மோர். ஸோ இவரும் பார்த்தீங்கன்னா செகண்ட் பேட்டிங்னா ஆப்ஷன் கொடுக்குறேன். ஃபஸ்ட் பேட்டிங்னா நீங்கள் ட்ராப் பண்ணிட்டு போகிறது பெட்டரான ஆப்ஷன் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் சஞ்சு சாம்சன் சேஃபாக எடுத்துக்கலாம், நல்ல பிக்கு. ஸோ ஃபஸ்ட் கிளாஸாக பார்த்தீங்கன்னா பேட்டிங் பண்ணிட்டு இருக்காரு, நல்ல ஒரு கேப்டன் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இவரோட கேப்டன்சியில் தான் இந்த அளவுக்கு மேட்ச் உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. டீமே வந்து ஒரு யூனிட்டாக ஃபஸ்ட் கிளாஸாக ப்ளே பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ சஞ்சு சாம்சனை பொறுத்த வரைக்கும் ஹெட் விக்கெட்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 46 வச்சிருக்காரு. வெனியூவில் பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் வைஸ் பார்த்தா ஒரு கம்மியாக தான் வச்சிருக்காரு. பட் ஒரு கேப்டன் இன்னிங்ஸு ஒரு முக்கியமான மேட்சிங் போது ஸ்ட்ரைக்கை ரொட்டேட் பண்ணி அவ்வளோவா ஷாட்டுக்கு போக மாட்டார். ஒரு 30+ ஸ்கோர் பண்ணால் கூட டீசெண்டாக பேட்டிங் பண்ண சான்சஸ் இருக்குது. ஸோ கேப்டன் விசி கொடுக்கக்கூடிய பெஸ்ட்டு பிக்குன்னே சொல்லலாம் அந்த இடத்துல. சஞ்சு சாம்சன் மேபி மேட்ச் வின் பண்ணுறாங்கன்னா இந்த டீமோட கேப்டன் விசி வரதுக்கு சான்சஸ் இருக்குது. மேன் ஆஃப் த மேட்ச், பிளேயர் ஆஃப் த மேட்ச் வாங்குறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரியான் பராக். ஸோ ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறாங்க, டாப் 2 ஸ்ட்ரகிள் ஆகுறாங்கன்னா அந்த பக்கம் நிதிஷ்குமார் ரெட்டினா, இந்த சைடு ரியான் பராக். அவர் தான் கேம் எடுத்துகிட்டு போவார். ஸோ ஹெட் விக்கெட்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 34 வச்சிருக்காரு. வெனியில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 47 வச்சிருக்காரு. ஸோ 2 டீம்லேயும் பார்த்தீங்கன்னா டாப்பில் இருக்கக்கூடிய 2 பிளேயருமே நம்பர்ஸ் கம்மியாக வச்சிருக்காங்க. மிடில் ஆர்டர் பேட்டர் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சன், ரியான் பராக். அந்த சைடு பார்த்தீங்கன்னா அவர் நிதிஷ்குமார் ரெட்டி. ஸோ இந்த 2 பிளேயருமே இந்த பிளேயர்ஸ் எல்லாமே நல்ல நம்பர்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ அப்போ டாப் ஆர்டர் ஸ்ட்ரகிள் ஆச்சுன்னா கண்டிப்பாக கேம் வந்து இந்த பிளேயர் தான் எடுத்துகிட்டு போவாங்க. நீங்கள் இந்த இடத்துல ரியான் பராக்கை
சேஃபாக நீங்கள் ட்ரை பண்ணலாம், நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஹெட் டு ஹெட்ஸ் வைஸ் நல்ல நம்பர்ஸ் தான். வெனியூலையும் பார்த்தீங்கன்னா நல்ல டீசெண்டாக நம்பர்ஸ் வச்சிருக்காரு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோமன் பால் மேபி 11ல் வராரா அப்படிங்கிறத ஆன் டைமில் பார்த்துக்கலாம். அப்படி இல்லைனா டெவன் ஃபெராரியோ அந்த மாதிரி பிளேயர்ஸை ட்ரை பண்ண சான்சஸ் இருக்குது. பட் லாஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா இவர் பிடிச்ச கேட்ச் தான் மேட்ச் திரும்பிச்சு. ஸோ ஆர்சிபி வெளில போனாங்க அப்படின்னா கண்டிப்பாக இவர் போன பக்கம்லாம் கேட்ச் போயிட்டே இருந்தது. ஒருவேளை 11ல் இருக்கிறாரு அப்படின்னா இந்த சேப்பாக் வெனியூவில் ஒரு சைடு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லென்த்தாக இருக்க சான்சஸ் இருக்குது. எம்எஸ்டி கூட அங்கே தான் பேரி மிச்சலை நிற்க வச்சு விக்கெட் எடுத்தார். 3 கேட்ச் எடுத்தார் நினைக்கிறேன். அதே மாதிரி நடக்கவும் சான்சஸ் இருக்குது. லாஸ்ட் மேட்ச்சில் ஒரு 4 கேட்ச் எடுத்திருந்தார். ஸோ 4 கேட்ச் எடுத்து ஃபேண்டசியில் வந்திருந்தார். ப்ளஸ் 16 1-4 ஸ்கோர் பண்ணியிருந்தார். ஒரு 60 பாயிண்ட் வந்துருந்தது ஃபேண்டசியில். ஸோ அந்த மாதிரி நடக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ ஹெட்வேர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், 2 மேட்ச்சில் 94 ரன் ஸ்கோர் வச்சுருக்காரு. சேஃபாக வந்து 11ல் வந்தால் ஒரு மிடில் ஆர்டர் பேட்டரை ட்ரை பண்ணுங்கள். இந்த டீம்லையும் டாப் 2 ஸ்ட்ரகிள் ஆகும்போது கண்டிப்பாக மிடில் ஆர்டர் பேட்டர் அந்த 30+ ஸ்கோர் பண்ண சான்சஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஊருக்கார் அஸ்வின். ஸோ லாஸ்ட் மேட்ச்சில் வேறு லெவலில் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருந்தார். ஸோ இதே வெனியூவில் தான் லாஸ்ட் மேட்ச்சில் ஒரு 2 விக்கெட் எடுத்திருந்தார். ஸோ எகைன் வந்து சேம் வெனியூவில் வந்து 2 விக்கெட் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பவுலிங் செகண்ட் பவுலிங் எதுவாக இருந்தாலும் இவருக்கு விக்கெட் கிடைக்க சான்சஸ் இருக்குது. சப்போஸ் வந்து செகண்ட் பவுல் பண்ணுறாங்க அப்படின்னா கூட மேட்ச் ஸ்லோவாக போனால் கூட கண்டிப்பாக வந்து இவருக்கு அந்த 2 விக்கெட் கிடைக்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது. மேபி பேட்டிங் சான்ஸ் கிடைச்சாலும் அந்த 20 ரன் ஸ்கோர் பண்ண சான்சஸ் இருக்குது. ஸோ ஹெட் விக்கெட்டில் பாருங்கள் 11 விக்கெட் வச்சிருக்காரு. வெனியூவில் பார்த்தீங்கன்னா 50 விக்கெட் வச்சிருக்காரு. பர்டிகுலராக இவரோட 4 ஓவர் வந்து ரொம்பவே குருஷியலாக இருக்க சான்சஸ் இருக்குது. ஷூராக நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஒரு வேளை வந்து மிடில் ஆர்டரில் வந்து நீங்கள் கேப்டன்சி போகிறீங்க, ஆல்ரவுண்டர் செக்ஷனில் போகிறீங்கன்னா சஃபாஸ் அகமது ட்ரை பண்ணுற மாதிரி இந்த இடத்துல ரவிச்சந்திரன் அஸ்வினுக்கும் ஒரு வீசி கொடுத்து ட்ரை பண்ணுங்கள். அந்த 2 விக்கெட் 3 விக்கெட்டாக மாறுறதுக்கான பாசிபிலிட்டிஸும் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த டீம் வின்னிங் ஃபேவராக போகுது அப்படின்னா கண்டிப்பாக இந்த சைடு கேப்டன்சி 3 விக்கெட்டாக மாறும். கண்டிப்பாக ஃபேண்டசி உங்களுக்கு டோட்டலாக மாறுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த இடத்துல டாப்பில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து யுவேந்திர சகால், டிகே காட்மோர். ஸோ 2 பிளேயருமே ட்ராப் பண்ணும்போது கண்டிப்பாக நெக்ஸ்ட் 20 ஓவர் பேட்டிங் வந்து இந்த இடத்துல துருவ ஜோரல் தான் கிடைக்கும். ஸ்லைட்லி மேலே வரதுக்கும் சான்சஸ் இருக்குது. சஞ்சு சாம்சன் கீழே வந்து பேட்டிங் பண்ணவும் சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இன்டர்சேஞ்ச் பண்ணால் கூட கிளிக் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ அப்படி இல்லை இதே பொசிஷனில் இருந்தால் கூட ஃபஸ்ட் பேட்டிங் செகண்ட் பேட்டிங் எதுவாக இருந்தாலும் பேட்டிங் சான்ஸ் கிடைக்க பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. ஸோ சேஃபாக போத் இன்னிங்ஸ் வந்து இந்த இடத்துல துருவ ஜோரலில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம், நல்ல பிக்காக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஹெட்மயரும் நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ லாஸ்ட் மேட்ச் நல்ல வேறு லெவலில் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாரு. பட் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் பால் பிடிச்ச கேட்ச்னால ஃபேண்டசியில் அவர் வந்துட்டார். பட் இவர் ஃபேண்டசியில் வந்து வரல. பட் நல்ல நாக்கு தான் ப்ளே பண்ணார். ஸோ சேம் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட் விக்கெட்ஸில் ஒரு 34 ரன் ஸ்கோர் வச்சிருக்காரு. வெனியூவில் பார்த்தீங்கன்னா 22. ஸோ இந்த டீமோட மிடில் ஆர்டர் பேட்டர் இந்த இடத்துல சேஃபாக நீங்கள் துருவ ஜோரல், சிம்ரன் ஹெட்மயர் 2 பிளேயருமே எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரம்ப் கார்டு பிக்கு நல்ல பிக்குன்னு சொல்லலாம். ஸோ இவர் ஒரு கேம் சேஞ்சராக கூட இருக்க சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த 2 பிளேயருமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபஸ்ட்டு பவுல் பண்ணாங்கன்னா ட்ரெண்ட் போல்ட்டு, ஆவேஸ் கான். ஸோ 2மே மஸ்ட் பிக்காக இருக்கும். ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா கேம் பிளான் வந்து இவங்க ட்ரெண்ட் போல்ட்டை கொஞ்சம் பார்த்து தான் விளையாடுவாங்க. ஸோ பார்த்து ப்ளே பண்ணாங்கன்னா அடிஷ்னலாக பவுல் பண்ணக்கூடிய இந்த இடத்துல ஆவேஸ் கானுக்கு தான் உங்களுக்கு விக்கெட் கிடைக்கும். ஸோ ஆவேஸ் கான்ட்டு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா டெத்தில் ஒரு 2 ஓவர் கிடைக்கும் அவருக்கு. ஸோ டெத்தில் கிடைக்கும்போது லாஸ்ட் மேட்ச்சில் ஒரே ஓவரில் 2 விக்கெட் எடுத்த மாதிரி அந்த மல்டிபிளாக விக்கெட் எடுக்க சான்சஸ் அதிகமாக இருக்குது. செகண்ட் பவுலிங்னா ட்ராப் பண்ணிட்டு போகிறது பெட்டரான ஆப்ஷன். ஸோ லாஸ்ட் மேட்ச்சில் கூட பார்த்தீங்கன்னா செகண்ட் பவுலிங்கில் 2 ஓவர் தான் கொடுத்துருந்தாங்க அவருக்கு. ஸோ அந்த மாதிரி நடக்க சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாங்கன்னா ஷூராக வந்து நீங்கள் இந்த இடத்துல ஆவேஸ் கான் ட்ரை பண்ணலாம். ட்ரெண்ட் போல்ட் வந்து எப்படி எடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கண்டிப்பாக இனிஷியலாக அந்த டாப் 2 ஸ்ட்ரகிள் வந்து மேபி இவருக்கு கிடைக்கலாம், இவருக்கும் கிடைக்கலாம், டவுட்டு தான். பட் டெத்தில் போகிறதுனால இந்த இடத்துல இவருக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. ஸோ ட்ரெண்ட் போல்ட் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கேமுங்கிறதுனால 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ண பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பவுல் பண்ணும்போது கண்டிப்பாக ஆசிடிஸ் T20 ஃபார்மட் டீம் மேக் பண்ணுற மாதிரி இவருக்கு ஒரு கேப்டன் கொடுத்து கூட ட்ரை பண்ணுங்கள். அந்த மல்டிபிள் விக்கெட் இவருக்கு கிடைக்கிறதுக்கும் சான்சஸ் அதிகமாக இருக்குது ட்ரெண்ட் போல்ட்டுக்கு. அப்படி இல்லைனா ஒரு விக்கெட் எடுத்து ஃபேண்டசியில் வராமல் போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி அசம்ஷனில் வேறு ஆங்கிளில் தான் நீங்கள் ட்ரெண்ட் போல்ட்டை யூஸ் பண்ண முடியும். பட் என்னோடய ப்ரெடிக்ஷன் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால் சேஃபாக நீங்கள் எடுத்துக்கலாம். ரிஸ்க் எடுக்கிறவங்க, டபுள் ரிஸ்க் எடுக்கிறவங்க இவருக்கு ஒரு கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணுங்கள். அந்த மல்டிபிள் விக்கெட் கிடைக்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது. 3 விக்கெட் எக்கனாமிக்கலாக பவுல் பண்ணால் கூட உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 91 பாயிண்ட் கிடச்சோம் ஃபேண்டசியில். ஸோ அந்த ஆங்கிளையும் எடுத்துக்கலாம். பட் அப்படியே கொஞ்சம் மாற்றி வச்சிங்கன்னா ஒரு விக்கெட் எடுத்து, ஏன்னா எப்போவுமே ராஜஸ்தான் ராயல் வந்து ஒரு விக்கெட் கிடச்சிருச்சுன்னா ரொம்ப அக்ரெசிவ் மூடு போக மாட்டாங்க. ஸ்ட்ரைக்கர் ரொட்டேட் பண்ணி அந்த 10 ஓவருக்கு அப்புறம் தான் டேக் ஆன் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி 10 ஓவருக்கு மேலே டேக் ஆன் பண்ணுறாங்கன்னா ஆவேஸ் கானுக்கு அந்த மல்டிபிள் விக்கெட் கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த ஆங்கிளில் தான் நீங்கள் யோசிக்க முடியும். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு டீமில் நீங்கள் ட்ரெண்ட் போல்ட்டை யூஸ் பண்ணுங்கள். அந்த ஒரு விக்கெட் எடுத்து பெஸ்ட்டாக போக சான்சஸ் இருக்குது. டபுள் ரிஸ்க் எடுக்கிறவங்க மட்டும் கேப்டனை எடுத்து ட்ரை பண்ணுங்கள், பெஸ்ட்டு பிக்காக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆவேஸ் கான் சேஃபாக எடுத்துக்கலாம். சந்தீப் சர்மா பார்த்தீங்கன்னா செகண்ட் பவுல் பண்ணால் மட்டும் ட்ரை பண்ணுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் அவுட் ஆஃப் ஃபேண்டசி போக சான்சஸ் இருக்குது. அந்த ஒரு விக்கெட் எடுத்து
ஃபேண்டஸியில் வராமல் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ லாஸ்ட்டாக ப்ளே பண்ண மேட்சஸ் எல்லாமே அந்த மல்டிபிள் விக்கெட்டுங்கிறது இல்லை. ஸோ லாஸ்ட்டில் 2வது மேட்ச் ஒரு 5 விக்கெட் எடுத்திருந்தாரு, அடுத்து ஒரு 2 விக்கெட். ஸோ அடுத்து கண்டினியூவாக பார்த்தீங்கன்னா ஃப்ளாப் தான் ஆகிட்டு இருக்காரு. மேபி செகண்ட் பவுல் பண்ணுறாங்கன்னா ரிஸ்க் எடுக்கிறவங்க மட்டும் ட்ரை பண்ணுங்கள். ஸோ அதனால தான் அந்த இடத்துல நான் உங்களுக்கு சஜஷன்லேயே கொடுக்கல. ஸோ இம்பாக்டாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால் சைட்டாகவே உள்ளே வந்துருவார், செகண்ட் பவுல் பண்ணால் இம்பாக்டாக உள்ளே கொண்டு வருவாங்க யுவேந்திர சகால். மஸ்ட்டாக நீங்கள் எடுத்துக்கலாம், நல்ல ஆப்ஷனாக இருக்கும், நல்ல பிக்காக இருக்கும். கண்டிப்பாக அந்த 2 விக்கெட் மினிமம் எடுக்கலாம். ஸோ அந்த பக்கம் ரவிச்சந்திரன் அஸ்வின் யுவேந்திர சகால் 2 பிளேயருக்குமே 2 விக்கெட் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ அந்த மல்டிப்பிளாக யார் கன்வெர்ட் பண்ணுவாங்கன்னா ஃபஸ்ட்டு பவுல் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் இருக்குது. மேபி செகண்ட் பவுல் பண்ணும்போது டியூ கிடச்சதுனாக்க ஸ்பின்னர் விக்கெட்லெஸ்ஸாக போகும் சான்சஸ் இருக்குது. ஸோ ஆல்ரெடி இதே டீம் வந்து எஸ்ஆர்ஹெச் டீம் வந்து சிஎஸ்கே கூட ப்ளே பண்ணும்போது அந்த மாதிரி நடந்திருக்கு. ஸோ ஸ்பின்னர்ஸ் பார்த்தீங்கன்னா யுவேந்திர சகால் ஒரு விக்கெட்டும் இன்னொரு ஸ்பின்னர் ஒரு விக்கெட் தான் எடுத்திருக்காங்க. 3 விக்கெட் தான் கிடச்சிருக்கு ஸ்பின்னர்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு விக்கெட் எடுத்து ஃபேண்டஸியில் வரவும் சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் எப்படி யூஸ் பண்ணலான்னா மல்டிபிள் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டீம் மேக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாங்க, இல்லை ஸ்பின்னுக்கு ஃபேவராக பிச்சு இருக்குன்னா 3 விக்கெட் கிடைக்குங்கிற பேட்டர்னில் ஒரு கேப்டன் கொடுத்தும் ட்ரை பண்ணுங்கள். ஸோ இதுதான் யுவேந்திர சகாலை பொறுத்து என்னோட பிக்கு. பட் 2 இன்னிங்ஸ்லையுமே நீங்கள் சேஃபாக நீங்கள் எடுத்துக்கலாம் யுவேந்திர சகாலை. ஸோ ராஜஸ்தானை பொறுத்தவரை என்னோட சேஃபான பிக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்பர் 1 வந்து சஞ்சு சாம்சன், ரியான் பராக், ரோமன் பால் ரொட்டேட் பண்ணிக்கிங்க. ஸோ அடுத்து ரவிச்சந்திரன் அஸ்வின், த்ரூ ஜோரல், சிம்ரன் ஹெட்மயர், ட்ரெண்ட் போல்ட்டு, ஆவேஸ் கான். ஃபஸ்ட் பவுலிங்னா எடுத்துங்க, செகண்ட் பவுலிங்னா சந்தீப் சர்மாவோட ட்ரை பண்ணுங்கள். அடுத்த பிக்கு பார்த்தீங்கன்னா யுவேந்திர சகால். ஸோ கேப்டன் வைஸ் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பவுலிங் செக்ஷனில் அந்த இடத்துல யுவேந்திர சகாலுக்கு ஒரு கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணுங்கள். டபுள் ரிஸ்க் எடுக்கிறவங்க ட்ரெண்ட் போல்ட்டுக்கு ஒரு கேப்டன் விசி கொடுங்க, ஆவேஸ் கான் அசிட்டிஸ் ஒரு விசி கொடுத்து ட்ரை பண்ணுங்கள். பெஸ்ட்டாக உங்களுக்கு சூட் ஆகும். பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் சேஃபாக போகும்போது இந்த இடத்துல விக்கெட் கீப்பிங் செக்ஷனில் சஞ்சு சாம்சன் கொடுங்க, ரவிச்சந்திரன் அஸ்வினுக்கு ஒரு விசி கொடுத்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ இதான் ராஜஸ்தான் டீமை பொறுத்த வரைக்கும் என்னோட சேஃபான பிக்கு. இன்னும் டபுள் ரிஸ்க் எடுக்கிறவங்க செகண்ட் பேட்டிங் பண்ணுறாங்க, மேட்ச் ராஜஸ்தான் வின் பண்ணோம் அப்படின்னா சிம்ரன் ஹெட்மயர் கொடுத்து கூட ட்ரை பண்ணுங்கள். மேபி ஒரு 160 140 அந்த ரேஞ்செலாம் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க லாஸ்ட்டாக 2 டீமுமே இந்த வெனியில். ஸோ அந்த மாதிரி வந்து ஃபஸ்ட் இன்னிங்ஸில் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 145 150 அந்த ரேஞ்சில் தான் ஸ்கோர் பண்ணுறாங்க எஸ்ஆர்ஹெச் அப்படின்னா, செகண்ட் இன்னிங்ஸில் இந்த டீம் ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க அப்படின்னா மேபி இவர் கேம் எடுத்துகிட்டு போய் முடிக்கும்போது ஃபேண்டஸியில் அட்லீஸ்ட் வீசியாக வர பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அந்த கால்குலேஷன்லையும் ட்ரை பண்ணி பாருங்கள். பெஸ்ட்டாக அவங்களுக்கு சூட் ஆக சான்சஸ் அதிகமாகவே இருக்குது இந்த டீமை பொறுத்த வரைக்கும். ஸோ டாப் பிக்குன்னு பார்த்தீங்கன்னா யுவேந்திர சகால், சஞ்சு சாம்சன், ரியான் பராக், ரோமன் பவால், சிம்ரன் ஹெட்மயர், டிராவிஸ் ஹெட், ஹென்ரி கிளாசன், பேட் கமின்ஸு, அப்துல் சமத். ஸோ அந்த பிளேயர்ஸ் எல்லாமே நல்ல நம்பர்ஸ் வச்சுருக்காங்க, பார்த்துட்டு ஹெட் விக்கெட்ஸ் வைஸ் கூட நீங்கள் ரொட்டேட் பண்ணி கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம், நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வெளியே பொறுத்த வரைக்கும் டோட்டலாக இந்த 3 பிளேயர் மட்டும்தான் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. சஃபாஸ் அகமது, ரியான் பராக், ஆவேஸ் கான். ஸோ அதனால் நான் இந்த இடத்துல ரிஸ்க் எடுக்க சொல்லியிருக்கேன். சஃபாஸ் அகமது, ரியான் பராக்கும் ட்ரை பண்ண சொல்லியிருக்கேன். ஆவேஸ் கான் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டபுள் ரிஸ்க்கு கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ இந்த 3 பிளேயர் தான் பர்டிகுலராக இந்த வெனியூவில் ஒரு டீசெண்டான நம்பர்ஸ் வச்சிருக்கக்கூடிய பெஸ்ட்டாக இருக்காங்க. கேப்டன் வைஸை பொறுத்த வரைக்கும் சேஃபாக போகிறவங்க டிராவிஸ் ஹெட், சஞ்சு சாம்சன், ரியான் பராக் எடுத்துக்கலாம். ஸோ ரிஸ்க் எடுக்கிறவங்க கீழே இருக்க பேட்டர்ன் கொடுத்துருக்கேன். மேபி நான் வீடியோவில் சொன்ன பேட்டர்ன் யூஸ் பண்ணிங்கன்னா ஆல்மோஸ்ட் 90% கிளிக் ஆக சான்சஸ் இருக்குது. உங்களோட கிரிக்கெட் நாலேஜும் யூஸ் பண்ணிங்கன்னா ஆன் டைம் பிச்சை போட்டால் கரெக்டாக அசஸ் பண்ணிங்கன்னா மேபி சென்னையில் தான் மேட்ச் நடக்குது. ஸோ எல்லாருமே டிவி பார்த்துக்கிட்டு தான் டீம் மேக் பண்ணுவீங்க. பிச்சு ஓரளவுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நல்ல வின்னிங்ஸ் எடுக்க சான்சஸ் இருக்குது. இந்த மேட்ச் இதை விட்டு அடுத்து ஒரு மேட்ச், இந்த 2 மேட்ச் தான் இருக்குது இந்த சீசனோட ஐபிஎல். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு கப் தான். ஸோ அதனால் நல்லா ட்ரை பண்ணுங்கள். ட்ரீம் லெவல்லையும் நல்ல பிரேக்கப் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் டபுள் ரிஸ்க் எடுக்கும்போது மேபி வந்து ஸ்லிப்பானால் கூட உங்களுக்கு லாஸ் வராது, போட்ட காசு வரதுக்கும் சான்சஸ் அதிகமாக இருக்குது. சேஃபாக போகிறவங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். ஸோ இது பாருங்கள் சேஃப் டீம் தான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டிராவிஸ் ஹெட் இப்படி தான் எல்லாருமே மேக் பண்ணியிருப்பீங்க. அதுக்கு தான் ஒரு டீம் காட்டுறோம் உங்களுக்கு. இந்த இடத்துல டிராவிஸ் ஹெட், கிளாசனு, யுவேந்திர சகால், ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சன். ஸோ 4 பிளேயர். ஸோ 4 பிளேயருமே ஃபேண்டஸியில் வருவாங்களா அப்படின்னு பார்த்தா 100% வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இல்லவே இல்லை. ஸோ இதே டீம் போட்டிங்கன்னா உங்களுக்கு லாஸ் தான் வரும், கண்டிப்பாக வந்து ப்ராஃபிட் வரவே வராது, போட்ட காசு கூட கிடைக்காது. ஸோ இந்த டீமை எப்படிலாம் ஆல்ட்ரு பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறது தான் நான் வீடியோவில் மேலே கொடுத்துருக்கேன். ஸோ அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா நல்லா உங்களுக்கு கிளிக் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ ராஜஸ்தான் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறாங்கன்னா வீடியோவில் சொன்ன மாதிரி உங்களுக்கு டீம் மேக் பண்ணுறேன். ஸோ இது பாரு ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறாங்கன்னா அந்த இடத்துல சஞ்சு சாம்சன் வெர்சஸ் பேட் கமின்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ இதில் ஏதாவது மாற்றணும் வீசி அப்படின்னா நீங்கள் சேம் சைடு ரியான் பராக் போகலாம், ஆஃப் நெட்டு போகிறீங்கன்னா சஃபாஸ் அகமது போகலாம். இதுதான் அந்த டீமோட ரிஸ்க்கு. ஸோ ஒரு வேளை நீங்கள் பவுலிங் ஃபேவராக போகிறீங்க அப்படின்னா யுவேந்திர சகால் ட்ரை பண்ணலாம். ஸோ இதுதான் விசி இந்த டீமோட ஆப்ஷனு. இதில் ஏதாவது பிளேயர்ஸ் நீங்கள் மாற்றணும் அப்படின்னா அந்த இடத்துல நிதிஷ்குமார் ரெட்டி, ரியான் பராக் இந்த 2 பிளேயரில் ஏதாவது ஒரு பிளேயரை ஸ்லைட்லி எந்த டீம் வின் பண்ணுதோ அந்த டீமோட பிளேயர் தான் வருவாங்க. ஸோ ராஜஸ்தான் வின் பண்ணுறாங்கன்னா ரியான் பராக் உள்ள வர சான்சஸ் இருக்குது. எஸ்ஆர்ஹெச் வின் பண்ணுறாங்கன்னா நிதிஷ்குமார் ரெட்டி உள்ள வர சான்சஸ் இருக்குது. இந்த பொசிஷன் தான் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டாக இருக்கும். இதை கொஞ்சம் கரெக்டாக ஃபிட் பண்ணிட்டீங்கன்னா டோட்டலாக வந்து நல்லா வின்னிங்ஸ் எடுக்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சேஃபாக அந்த இடத்துல பாருங்கள் டிராவிஸ் ஹெட்டும் கட் பண்ணிவிட்டேன், அந்த பக்கம் ஜஸ்வால் கட் பண்ணிட்டேன், டிகே காட்மோர் ரெண்டு பிளேயருமே நான் ட்ராப் பண்ணிட்டேன் வீடியோவில் சொன்ன மாதிரி. இதுதான் அந்த டீமோட ஆல்ட்ரேஷன். ஸோ அடுத்து எஸ்ஆர்ஹெச் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறாங்கன்னா இந்த பேட்டர்னில் போய்க்கலாம். டாப் 2 கட் பண்ணிட்டேன்.
ஸோ அந்த இடத்துல ஹென்ரி கிளாசன், திரிபாதி, நிதிஷ்குமார் ரெட்டி, சபாஸ் அகமத் இப்படி வந்திருக்கேன். ஸோ இவருக்கு நல்ல பேட்டிங் கிடைக்கும்னால கேப்டன் கொடுத்துருக்கேன். ஒருவேளை இதே மாற்றணும் அப்படின்னா அந்த இடத்துல விசி வந்து நிதிஷ்குமார் ரெட்டி கொடுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் டபுள் டெஸ்ட் எடுக்கிறவங்க கிளாசன் கொடுக்கலாம், சஃபாஸ் அகமத் கொடுக்கலாம். இதுதான் அந்த டீமோட ஆல்ட்ரேஷன். சேம் சைடு வந்து பவுலர் பார்த்தீங்கன்னா இதில் ஆவேஸ் கான் கொடுத்துருக்கேன். ஸ்லைட்லி ட்ரெண்ட் போல்ட் 3 விக்கெட் கிடைக்குன்னா அவரும் நீங்கள் ரொட்டேட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனாக்கா அடிஷ்னலாக அந்த இடத்துல ரியான் பராக்கும் சூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் அந்த டீமோட ஆல்ட்ரேஷன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வேறு பேட்டர்னில் மேக் பண்ணும்போது ஒரு கான்செப்ட்டை சூஸ் பண்ணீங்க. அந்த கான்செப்ட் இப்போ ஃபேண்டஸியில் வந்து நம்ம டீம் மேக் பண்ணுறோம்னா மேக் பண்ணுற எல்லா டீமுமே வந்து ஃபேண்டஸி அக்செப்ட் பண்ண தான் செய்யுது. ஸோ அந்த மாதிரி அக்செப்ட் பண்ணனால நம்ம சேவ் பண்ணி அதை வந்து கான்டெஸ்ட்டாக ஜாயின் பண்ணுறோம். பட் அந்த டீமுக்கு உண்டான கான்செப்ட் இருக்கணும். ஸோ அன்னைக்கு அந்த டீமோட கான்செப்ட் ஒர்க் அவுட் ஆனால் தான் நீங்கள் வின்னர். ஸோ அதனால் நம்ம போகிற டீம் வந்து ஸ்டார்டிங்கில் எந்த டீம் போட்டாலுமே நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாத மாதிரி தான் இருக்கும். ஸோ அதை நீங்கள் ஒரு டீம் மேக் பண்ணுறீங்கன்னா ரிஸ்க்காக போகும்போது பர்சன்டேஜ் வைஸ் நீங்கள் கம்மியாக பிக் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த டீமை நீங்கள் வியூ பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது. இப்போ நீங்கள் இந்த டீமே பார்க்குறீங்கன்னா என்னடா டீம் அப்படிங்கிற மாதிரி தான் நினைப்பீங்க. கண்டிப்பாக அப்படி தான் தோணும். பட் இதுக்கு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ இந்த கான்செப்ட்டு நாளைக்கு கிளிக் ஆச்சுன்னா இந்த டீம் கிளிக்கு, இந்த கான்செப்ட் கிளிக் ஆகலைன்னா டீம் டோட்டலாக ஃபெயிலியர். அவ்வளோதான். ஒரு மாதிரி போகும் டீமும் போது இதுக்கு முன்னாடி நடந்த மேட்சஸ்ஸு இந்த 2 டீம் பர்ஃபார்ம் பண்ணுது இதெல்லாம் கால்குலேட் பண்ணி தான் ஒரு ப்ரெடிக்ஷன் கொடுக்குறோம் நம்ம. ஸோ இந்த கான்செப்ட் கிளிக் ஆச்சுன்னா இந்த டீம் வின்னர். ஸோ இந்த டீமை நீங்கள் அப்படியே மேக் பண்ணி போடாமல் இதில் ஏதாவது உங்கள் நாலேஜுக்கு சில ஆல்ட்ரேஷன் வீடியோ சொன்ன மாதிரி உள்ளே இன்க்ளூட் பண்ணிங்கன்னா நல்ல ரிசல்ட் எடுக்க பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. ஸோ தொடர்ந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.